ஒரு பேங்க் கதவை உடைச்சு உள்ள போய் திருடி இருக்கான். ஆனா அவன் அதோட நிறுத்தல, கண்டிப்பா திருடுவான். தமிழக சட்டசபை தேர்தல் முடிவுகள் இன்று வெளியாகின்றன. காலை 8 மணிக்கு ஓட்டு எண்ணிக்கை துவங்கும் நிலையில் ஒவ்வொரு சுற்று ஓட்டு எண்ணிக்கை முடிவிலும் முன்னணி நிலவரங்கள் வெளியாகும். மதியத்திற்குள் வெற்றியாளர் யார், தோல்வியடைந்தது யார் என்ற விவரம் கிட்டத்தட்ட இறுதியாகிவிடும். திமுக, அதிமுக, தவிக என அனைத்து கட்சிகளும் தங்களுக்கே வெற்றி என்ற நம்பிக்கையுடன் உள்ளன. எனினும் தேர்தல் முடிவு எப்படி அமைந்தாலும் அதை தங்களுக்கு சாதகமாக்க தங்களின் ஐடி அணிகளை அனைத்து அரசியல் கட்சிகளும் களமிறக்கியுள்ளன. அதன்படி திமுகவுக்கு வெற்றி கிடைக்காவிட்டால் பாஜகவின் பி டீம் விஜய் என பரப்ப திட்டமிடப்பட்டுள்ளது. திமுக வெற்றி பெற்றால் முதல்வர் ஸ்டாலின் புகழ் பாட 100க்கும் மேற்பட்ட வீடியோக்கள் தயாராக உள்ளன. சமூக வலைதளங்களில் கம்பு சுற்றுவதற்காகவே சென்னையில் கிண்டி, சின்னமலை, தேனாம்பேட்டை என 3 பகுதிகளில் ஐடி விங் அலுவலகங்களை திமுக மேலிடம் அமைத்திருக்கிறது. இதே பாணியில் அதிமுகவினரும் தங்களுக்கு வெற்றி கிடைத்தால் அக்கட்சியின் பொதுச் செயலர் பழனிசாமி புகழ்பாடும் வீடியோக்களை தயார் நிலையில் வைத்துள்ளனர். இதற்கான வேலைகள் அனைத்தும் சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அக்கட்சியின் ஐடி விங் அலுவலகத்தில் நடக்கிறது. அதேபோல தவிக சார்பில் பனையூர் அலுவலகத்திலும் சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள ஆதவர்ஜுனா அலுவலகத்திலும் ஐடி அணிக்கு கட்டுப்பாட்டு அறை திறந்து தவிக ஆதரவாளர்கள் 120 பேரை வேலைக்கு அமர்த்தியுள்ளனர். தங்களுக்கு வெற்றி கிடைக்காவிட்டால் ஓட்டு எண்ணிக்கையின் போது நடக்கும் தகராறுகளை சோக இசையுடன் கூடிய வீடியோக்களாக பதிவேற்ற திட்டமிட்டுள்ளனர். இந்த வீடியோக்களை வாட்ஸ்அப் வழியே அனுப்பவும் ஏராளமான குழுக்கள் தொடங்கப்பட்டுள்ளன. நாம் தமிழர் கட்சியை பொறுத்தவரை கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் போட்டியிடும் காரைக்குடி தொகுதியை மட்டுமே மையப்படுத்தி ஐடி அணி தயாராக உள்ளது. வென்றால் மகிழ்ச்சி, தோற்றால் பயிற்சி என்பது நாத்தக தேர்தல் முழக்கமாக உள்ளது. இதேபோல் காங்கிரஸ், பாஜக, பிசிக, பாமக உள்ளிட்ட கட்சிகளின் ஐடி விங்குகளும் சோசியல் மீடியா தயவில் தங்கள் வெற்றிக்கான முழக்கத்திற்கும் தோல்விக்கான திசை திருப்பும் காரணிகளுடனும் தயாராக உள்ளன.